ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோஷேட் பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டியூட்டோரியல் வீடியோ. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு யான், உள்ளன் யான், அப்புறம் இந்த மாதிரி ஒரு நீடில். இது நான் 2.0 mm எடுத்திருக்கிறேன் இந்த நீடில். அப்புறம் ஒரு சிசர். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இந்த இந்த யானில் இது நம்ம போட்டோன்னா இந்த யானுக்கு நடுவில் போயிட்டு கட்டாகி வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற நீடில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பெரிய சைஸ் யானுக்கு பெரிய சைஸ் நீடில் தேவைப்படும். அதில் நீங்கள் இந்த சின்ன நீடில் கொண்டு போய் க்ரோஷேட் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த யானுக்கு தேவையான நீடில் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் போய் கட் ஆகக்கூடாது. நடுவில் போய் கட் ஆகாமல் இருந்ததுன்னா அது கரெக்டான நீடில் வித் யான். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி பண்ண போகிறது பண்ணணும். அப்புறம் யான் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா, இந்த யானை இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த யானை பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த த்ரெட்டில் இந்த 2 விரலும் நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் இப்படி போட்டு ஒரு நாட் மாதிரி போடணும். இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். இதான் ஃபஸ்ட்டு நாட்டு. அப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் இந்த யானை இப்படி இழுத்தெடுக்கணும். அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் யானை அந்த நீடில் விட்டு அதை புல் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி கூட பண்ணுறேன். இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த நீடில் இந்த விரலால் பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டை இந்த விரலால் பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் இப்படி போட்டு ஒரு சுற்றி அது ஒரு நாட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் நீடில் விட்டுட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். இப்போ எப்படி இந்த ஸ்டிச் எண்டு கடைசியாக எண்டு நாட் எப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த கடைசியில் இருக்கிற இந்த லூப்பை அப்படியே இழுத்து விட்டால் போதும். அது ஒரு நாட்டாக விழுந்துடும். நீங்கள் எங்கே பிடிச்சி இழுத்தாலும் அது வராது. இப்போ சிங்கிள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்துருக்கிறேன். இதில் எப்படின்னா, இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினை விட்டுட்டு அடுத்தது இதில் நீடில் விட்டுட்டு ஒரு வாட்டி அந்த லூப்பை எடுத்துட்டு அந்த நீடில் யானை புல் பண்ணிவிட்டு ஒரு லூப் எடுத்து ஃபுல்லாக அந்த ரெண்டு லூப்புக்குள்ளாடியும் விட்டு எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற செயினில் இப்படி உள்ளே விட்டுட்டு யான் எடுத்துட்டு புல் பண்ணிவிட்டு அந்த 2 லூப்புக்குள்ளாடியும் விட்டு எடுக்கணும். யான் உள்ளே விட்டுட்டு புல் பண்ணிவிட்டு அந்த 2 லூப்லையும் விட்டு எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறது.
இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ எப்படி வந்து கடைசியாக எண்டு நாட்டு போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இதை கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அப்படியே இழுத்தா போதும், நாட்டு விழுந்துடும். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறது. இனி டபுள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 20 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். இப்போ டபுள் க்ரோஷேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 செயின் போடணும். எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுட்டு இப்படி ஒரு லூப் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துட்டு 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணணும். நம்ம 2 செயின் போட்டோம் இல்லை எக்ஸ்ட்ரா, அந்த 2 செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் வந்துட்டு நம்ம நீடில் போட்டு யான் புல் பண்ணி 2 லூப்புக்குள்ளாடி விட்டெடுக்கணும். ஃபஸ்ட்டு அடுத்த லூப் எடுத்துட்டு அடுத்த 2 செயின் 2 லூப்புக்குள்ளாடி போட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு ரவுண்டு எடுத்துட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு இந்த செயினில் போட்டுட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இப்போ பண்ணணும். இதில் வந்து நீடில் உள்ள விட்டுட்டு யானை புல் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் போட்டெடுக்கணும். அடுத்து 2 லூப்பில் போட்டெடுக்கணும். இதுதான் வந்துட்டு டபுள் க்ரோஷேட். ஃபுல்லாக கடைசி செயின் வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா நம்ம எண்டு நாட் போட்டுடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் புல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த 2 செயின் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 செயினையும் விட்டுட்டு 3வது செயினில் வந்து நம்ம நீடில் விட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி யானோவர் பண்ணிவிட்டு 3வது செயினில் உள்ள விட்டுட்டு யான் புல் பண்ணிவிட்டு இந்த யானை எடுத்து எல்லா லூப்லையும் இந்த 3 லூப்லையும் சேர்த்து விட்டெடுக்கணும். இதுதான் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். அதே மாதிரி தான் பக்கத்து செயினில் பண்ணணும். யானை எடுத்துட்டு பக்கத்து செயினில் உள்ள நீடில் உள்ள விட்டுட்டு யான் புல் பண்ணிவிட்டு 3 செயின்லையும் உள்ள விட்டு எடுக்கணும். இதுதான் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். கடைசியாக எண்டு நாட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹாஃப் டபுள் க்ரோஷேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு 1 2 3 3 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். 2 வாட்டி லூப்பு வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரோஷேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு வாட்டி தான் லூப் எடுத்தோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு என்ன பண்ணோன்னா 2 வாட்டி இந்த மாதிரி லூப் எடுத்துட்டு இந்த 4th செயினில் வந்து நீடில் உள்ள விட்டு யான் புல் பண்ணி 2 லூப்பாக விட்டு நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 லூப்பு, அடுத்து வந்து 2 லூப்பு, கடைசியாக வந்து 2, இப்படி 3 வாட்டி நம்ம
யானை வந்து புல் பண்ணிக்கணும். 2 வாட்டி யான் எடுத்துட்டு இதை இங்கே புல் பண்ணிவிட்டு 2 2ஆக நம்ம லூப்பில் விட்டு எடுக்கணும். பக்கத்து செயினில் போட்டுட்டு ஃபஸ்ட் 2 லூப்பு, செகண்ட் 2 லூப்பு, தேர்டு 2 லூப், இப்படி கடைசி வரைக்கும் பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷேட்டும் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் வந்து நம்ம எண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் க்ரோஷேட் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு இது வந்து பேசிக். அப்புறம் இது வந்து சிங்கிள் க்ரோஷேட், இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகேவா? இது அப்புறம் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கும் சிங்கிள் க்ரோஷேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை விட கொஞ்சம் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சிங்கிள் க்ரோஷேட்டை விட இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேட் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டபுள் க்ரோஷேட் வந்துட்டு இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் இந்த ட்ரிபிள் க்ரோஷேட் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமான ஹைட்டு வர்றது இந்த ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேசிக்ஸ் க்ரோஷேட் டியூட்டோரியல் பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.